Assalamualaikum my dear friends and families, welcome to Himay's Diary. இன்னைக்கு நீங்க என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறீங்க. நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல சிக்கன் மேக்ரோனி செய்றதா இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ மேக்ரோனி எடுத்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அது ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு மேக்ரோனி குக்கர்ல தான் செய்ய போறேன். இது டக்குன்னு முடிஞ்சிடும் குக்கர்ல செஞ்சா. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் லவங்கம் பட்டை இலைச்சி குட்டி குட்டியாக இருந்தால் 2 இல்லை பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா 1 இல்லைன்னா 2 போட்டுக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரக பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் ஆல்ரெடி மசாலா போட்டிருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் 65க்கு வச்சுருந்த சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு. அதை குட்டி குட்டியாக இதில் ஆட் பண்ணிட்டேன். இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மேக்ரோனி இதில் சேர்த்துக்கோங்க. மேக்ரோனி எப்போவுமே ஒரு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்லாம் தண்ணியில் வந்துடும். இப்போ இது சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் பத்திரமா பார்த்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் வந்தால் போதும். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் நான் இது எடுத்தாச்சு. ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போது நல்லா சுவையான டேஸ்டியான சிக்கன் மேக்ரோனி ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ஹிமேஸ் டைரி. தேங்க்யூ.